பேட்மிண்டன் ஆடுறதுக்காக கிளப்பு இந்த ஷெட்டு போட்டிருக்காங்க. இதில் வாட்டர் லீக்கேஜ் இருக்குது. இது புது ஷெட்டு தான். போட்டு ஒரு 3 மந்த்து கூட ஆகலை. இந்த ஸ்க்ரூஸில் வந்து நிறையவே லீக்கேஜ் இருக்குது. அதே போல் வந்து ரிட்ஜ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த டாப்பில் இருக்கிற ரிட்ஜ் அந்த பர்டிகுலர் ஏரியா. அது மட்டும் இல்லாமல் இந்த எட்ஜஸ்லேயும் லீக்கேஜஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம இது மேலே தார் ஷீட் லேயிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மெட்டல் ஷீட்டில் வந்து பாண்டிங் ஆகிறதுக்காக ப்ரைம் கோட் ஒன்று அப்ளை பண்ணுறோம். இந்த ப்ரைம் கோட் நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கு மேலே 3 mm திக்னஸில் இருக்கிற பாலிஸ்டர் பிட்டுமன் மெம்பரேன் ஷீட்டை வந்து நம்ம கேஸ் டார்ச்சில் ஹீட் பண்ணி என்டையர் டெரஸ்க்கும் லேயிங் பண்ணுறோம். ஜிக்ஸாக்காக இருக்கிற அந்த சர்ஃபேஸில் நல்லா ஒட்டுற மாதிரி அழுத்தி நல்லா பாண்டிங் பண்ணிக்கணும். இந்த ஒர்க் முடிஞ்சதும் இந்த எட்ஜஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி இதுக்கு மேலே அலுமினியம் கோட்டிங் அடிச்சு இந்த டெரஸ்க்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். பொதுவாகவே இந்த மாதிரி ஷெட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லோப்பிங் கரெக்டாக வேணும். எந்த அளவுக்கு அது டேப்பராக அதாவது ஸ்லோப்பிங்காக இருக்கும் அந்தளவுக்கு நமக்கு லீக்கேஜ் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸ்லோப்பிங் கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக ரிட்டர்னில் தண்ணி வருது, லேப்பிங் ஏரியாவில் தண்ணி வருது, ஸ்க்ரூஸ் ஏரியாவில் வந்து நமக்கு தண்ணி வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராப்பராக வந்து ஸ்லோப்பிங் கொடுத்து கரெக்டாக போடும்போது உங்களுக்கு லீக்கேஜ் இஷ்யூஸ் வராது. இந்த ஷெட்டோட ஃப்ரண்ட் ஏரியாவில் ஆஃபீஸ்க்காக ஒரு 10 feet ஹைட்டில் மெட்டல் ஷீட்டில் ஆஃபீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு இந்த வெர்டிக்கலாக வர மெட்டல் ஷீட்டு அண்டு ஹரிசாண்டலாக வர மெட்டல் ஷீட்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல லீக்கேஜ் அதிகமாக வருது. அதாவது வந்து ஸ்லோப்பிங் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து ஜாயிண்ட் ஏரியாவில் வந்து லீக்கேஜ் வரதுக்காக அதுக்கான ப்ராசஸும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம அந்த வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் 2 பாயிண்ட்லேயும் இந்த மாதிரி பிட்மன் ஷீட் ஒட்டி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி முடிச்சிடும். அதாவது இந்த லேப்பிங் ஏரியாலாம் சீல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அலுமினியம் கோட்டிங் அடிக்கிறோம். எதுக்கான இந்த அலுமினியம் கோட்டிங் என்ன பர்பஸ்னால் அல்ட்ரா வயலட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரொம்ப அதிக வெயில்னால தார் ஷீட் வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த அலுமினியம் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இதை நீங்கள் எவ்ரி 1 year ஒரு கோட் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட ஷீட்டோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது 4 to 6 வருஷம் வரைக்கும் இதோட லைஃப் இருக்கும். இது போல் சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.